இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சாக்லேட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். இந்த ஒரே சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணுறத வச்சு 3 ஐட்டம், அதுவும் ஹெல்த்தியாக எப்படி குழந்தைங்க சாப்பிடாத விஷயங்களையும் சாப்பிட வைக்கிற மாதிரி ஒரு 3 டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் டோனட், டார்க் சாக்லேட்ஸ், அப்புறம் அது டேட்ஸ் வச்சு பண்ணுறது. ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே செய்ய ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். டார்க் சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். அதை 1-2 உடச்சிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். கீழே ஹாட் வாட்டர் நல்லா ஹாட்டில் இருக்கணும். நான் ஆக்சுவலி சுகர் பவுடர் சுகராக போடாமல் கிரானுலேட்டட் சுகராக போட்டிருக்கேன். நீங்கள் போடுறப்ப இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சுகரை மிக்சியில் அரைச்சிட்டு பவுடர் சுகராக போட்டுக்கோங்க. அப்புறம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்கக்கூடாது. கட்டிகள் இல்லாமல் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் டபுள் பாயிலிங் மெத்தடில். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் சுகர் பவுடர் சுகராக போட்டுக்கோங்க. டைரெக்டாக இந்த மாதிரி சுகர் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாக்லேட் மோல்டு எடுத்து நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ, நான் இன்றைக்கி ஆல்மண்ட்ஸ் மட்டும்தான் போட்டேன். உங்களுக்கு ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா, வால்நட் என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாக்லேட் மோடில் ஊற்றிக்கலாம். மொத்தமே எத்தனை இன்க்ரீடியண்ட்? 3 தான். சாக்லேட், டார்க் சாக்லேட், பட்டர், அப்புறம் நட்ஸ். இது செய்ய ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமா? நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணால் தான் நம்மளுக்கு எல்லா இடத்துக்கும் ஈவன் ஆகும். இதுக்கு மேலே நம்ம நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ½ அன் ஹவர் வச்சு செட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான டார்க் சாக்லேட்ஸ் ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு மோல்டே டீமோல்டு பண்ணி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குகிற சாக்லேட்ஸ் மாதிரியே இருக்கும். அடுத்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் ஆப்பிள் டோனட். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு முழு சைஸ் ஆப்பிளாக எடுத்துகிட்டு டோனட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் இருக்க சீட்ஸை மட்டும் மெதுவாக நீட்டாக கட் பண்ணி நடுவில் ஒரு ஹோல் மாதிரி ரவுண்டாக போட்டுக்கலாம். இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் டோனட்டுன்னு சொல்லி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. ஆப்பிள் சாப்பிடாத குழந்தைங்க கூட. கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ், பாதாம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே செஞ்ச சாக்லேட் மிக்ஸோட ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிளை இந்த சாக்லேட் மிக்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அந்த ஆப்பிளும் இந்த சாக்லேட்டும் மிங்கிளாகி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம செஞ்சது ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு சாக்லேட், அந்த இது மட்டும் தான் மெல்ட் பண்ணி, சாக்லேட், சுகர், பட்டர் மட்டும் தான் மெல்ட் பண்ணி பண்ணோம். அதில் இது 2வது டிஷ் ஆப்பிள் டோனட். இதே மாதிரி நீங்கள் முழு பனானாவை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாக்லேட் டிப் பண்ணியும் பண்ணலாம். பனானா ஐஸ்கிரீமாகவும் சாப்பிட்லாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மேலே ஆல்மண்ட்ஸ், அதுக்கப்புறம் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ், உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ என்ன வேணாலும் மேலே டெக்கரேஷனுக்காக இந்த நட்ஸ் தான் போடணுன்னு இல்லை, எது வேணாலும் போட்டுக்கலாம். இதையும் ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாவே சாக்லேட் ரெடி ஆகிடும். டோனட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் பட்டர் ஷீட்டில் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் வரும். நீங்கள் நார்மல் பிளேட்னால் லைட்டாக நெய் எல்லாம் ஆயில் தடவிட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். உடச்சி காட்டுறேன். உள்ளே ஆப்பிள், மேலே ஃபுல்லாக சாக்லேட்ஸ். சூப்பராக இருக்கும். சாக்லேட்ஸ் பிரியர்கள்லாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். சூப்பராக சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சாக்லேட் மிச்சம் இருந்துச்சு. அதில் நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேட்ஸ் எடுத்துட்டேன். இந்த டேட்ஸில் இருக்க சீட்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, குழந்தைங்களாம் நட்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்கல்ல, ஆனால் இனிப்பாக இருக்கிறதுனால டேட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் 2 திராட்சையை ஒழிச்சு வச்சுட்டேன். மறுபடியும் சீல் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு டேட்ஸ்குள்ளேயும் ஒரு 4-5 டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு டேட்ஸ்குள்ளேயும் ஒரு இதில் ஆல்மண்ட், ஒரு இதில் வால்நட், ஒரு இதில் பிஸ்தா, இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த சாக்லேட் இதில் அந்த டேட்ஸை போட்டு டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இது குழந்தைங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சாக்லேட் ஸ்னிக்கர்ஸ் மாதிரி உள்ள நட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு கடிச்சு உள்ளே சாப்பிட்ருவாங்க. சாக்லேட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது டேட்ஸு உள்ள நட்ஸ்லாம் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டார்க் சாக்லேட் மட்டும் இல்லை, நீங்கள் மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட்ஸ், எல்லா சாக்லேட்லேயும் இந்த ரெசிபி இதே ஃபார்முலாலாம் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். கிறிஸ்மஸ்க்கெலாம் 5 மினிட்ஸில் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் செஞ்சு தரணும், அது பார்க்க ஸ்டைலிஷாக இருக்குன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.